Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே அரசு அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தர்மத்துப்பட்டி ஊராட்சி புதூர் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகன்ராஜ் என்பவர் ஆக்கிரமித்து வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திமுக ஆட்சியின் அவலத்தை கண்டித்து நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் அதன் கூட்டணி கட்சிகளான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் கலந்து கொண்டனர். மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே மனைவியை கொன்றுவிட்டு கணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வோதய நகரில் வசித்து வந்த கந்தசாமி யோகாம்பிகை தம்பதியை காண அருகில் வசிக்கும் அவரது மகள் வந்து வீட்டின் கதவை தட்டியுள்ளார். நீண்ட நேரமாக கதவை திறக்காததால் ஜன்னல் வழியாக பார்த்தபோது தந்தை தூக்கில் தொங்கியவாறும் தாய் இரத்த வெள்ளத்திலும் சடலமாக கிடந்துள்ளனர். மனைவியை கொன்றுவிட்டு கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் வயதான தம்பதியின் மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் மூடப்படாமல் திறந்து கிடக்கும் பாதாள சாக்கடையில் கார் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதகை ஏடிசி பேருந்து நிலையம் அருகே பாதாள சாக்கடை ஒன்று மூடப்படாமல் திறந்து கிடப்பது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதில் கார் ஒன்றின் சக்கரம் சிக்கிக் கொண்டதை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் பத்திரமாக காரை மீட்டனர். தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புதுக்கூரைப்பேட்டை கிராம குட்டையை பட்டா போட்டு கொடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 60 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து கால்நடைகள் தண்ணீர் குடித்து வந்த குட்டையை விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் மற்றும் சர்வேயர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு 7 பேருக்கு பட்டா கொடுத்திருப்பதாக தெரிகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு குட்டையை பராமரித்து கொடுக்கப்பட்ட பட்டாவை நீக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். ஒரு 7-10 பேரில் பட்டா போட்டுருக்காங்க. இது குட்டை பராமரிப்புன்னு சொல்லி நானும் ஆர்டிஓ கிட்ட மனு கொடுத்துருக்கேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். எந்த நடைமுறைகள் இல்லை. இதை ஏறி திருப்பி குட்டையை உபயோகப்படுத்தி ஆடு மாடு குடிக்கிறோம், மக்கள் தண்ணி போடுறதுக்கோ ஒரு வசதியான இருந்த இதை திருப்பி உங்களுக்கு சொந்தமாக எதுனா நத்தம் இருக்கிறதுனால குட்டைன்னு இல்லை கணக்கில் நாங்கள் பட்டா போடுவோங்கிறாங்க. குட்டைன்னு கணக்கில் இல்லாத பட்டா போட்டிருக்காங்க. தவறான முறையில் செஞ்சுருக்காங்க. ஐயா முன்னால் உதயகுமார் தாசில்தாரும் சரிவர் பன்னீர்செல்வங்கிறதும் போட்டு காசு வாங்கிட்டு பண்ணி போட்டிருக்காங்க. விழுப்புரத்தில் மழை பெய்தும் விடுமுறை அறிவிக்கப்படாததால் மழையில் நனைந்தவாறே கடும் சிரமத்துடன் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றதாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். நள்ளிரவு முதல் மழை பெய்து வந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விடிய அரசு விடுமுறை ஏதும் அறிவிக்காததால் மாணவர்கள் மழையில் நனைந்தவாறே சென்றதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படுமோ என அச்சம் எழுந்துள்ளதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாமரை ஏரியில் ரசாயன கழிவு மிதந்து வருவதால் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வருகிறது. பேரூராட்சி நிர்வாகத்தால் விநியோகம் செய்யப்படும் குடிநீரை சேகரித்து வைக்கும் பாத்திரங்களும் கருப்பு நிறத்தில் மாறுவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. விடிய அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சுற்றுப்புறத்தில் சேகரிக்கப்படும் மனித மலை கழிவுகள் மற்றும் தொழிற்சாலைகளின் ரசாயன கழிவுகளை தாமரை ஏரியின் நீர்வரத்து கால்வாயில் கொட்ட அனுமதிப்பதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த தண்ணியால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கோம். எங்களோட திங்ஸு கொலுசுலேருந்து எங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம், உடம்பு சரியில்லாமல் போய் பசங்களுக்கெல்லாம் ஃபீவர்லேருந்து எல்லாத்துலேயும் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களை யாருமே என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் எவ்வளோ நாள் இந்த மாதிரி பாதிச்சுட்டு இருக்கோம். குடிக்கிற தண்ணியை நீங்கள் வந்து குடிச்சு பாருங்க, அப்போ தெரியும் எங்களுக்கு எவ்வளோ தண்ணி பாதிக்கிறோம் தெரியுங்களா. நாங்கள் எவ்வளோ தான் கேன் தண்ணி வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்கள் கேன் தண்ணி தானே நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 5 கேன் தண்ணி யூஸ் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் எதுக்கு சொல்யூஷனே யாரும் எந்த இதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. வெள்ளி கொலுசோ ஒரு வீட்டில் பித்தளை சாமானம் எதை எடுத்தாலும் இரும்பு மாதிரி 10 ரூபாய் காயின்ஸ் எடுத்து ஜோபில் போட்டு செஞ்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பித்தளை காயின்ஸ் போய் இரும்பு காயின்ஸ் மாதிரி இருக்குது. எந்த ஒரு காசும் நல்லா இல்லை. இந்த ஒரு எவ்வளவோ சொல்லியாச்சு, எத்தனையோ இது வந்து பார்த்துட்டாங்க. இப்போனா எதனா ஒரு தீர்வு கிடைக்குதா பாருங்க. இந்த அரசாங்கத்து மூலியமா எந்த ஒரு இது தீர்வும் கிடைக்கல. பில்லு கரெக்டாக கேட்குறாங்க, பஞ்சாயத்தில் எல்லாம் வராங்க. இதுக்கு தீர்வு எடுத்தோன்னா எங்களுக்கு இல்லை, அது ஐஏடபிள்யூ பார்க்கணும், பிடபிள்யூ பார்க்கணும், ஏடபிள்யூ பார்க்கணுன்றாங்களே கட்டி இதுக்கு தீர்வு நாங்கள் எடுக்க வரலன்றாங்க.
தருமபுரி அருகே குடியிருப்பு பகுதிகளில் சுற்றும் பன்றிகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலக்கியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பிடமனேரி பகுதியில் உள்ள ஏரி குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் நிலையில் முருகன் என்பவர் ஏரி பகுதியில் கொட்டகை அமைத்து பன்றிகளை வளர்த்து வருகிறார். இந்த பன்றிகளால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் சாலைகளில் சுற்றும் பன்றிகளால் விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் வரை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ரொம்ப இடைஞ்சல் பொதுமக்களுக்கு. இங்குன்னு சொல்லிட்டு இல்லை, மாந்தோப்பில் மோகன் மேஸ்திரிக்கு முன்னாடி எம்ஜிஆர் நகர்லையும் அதே இதுதான். அவர் வந்து நகராட்சியிலையும் பெரிய தொழிலதிபரும் கூட நகராட்சியிலையும் ஒர்க் பண்ணுறார். கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர். இத்தனைக்கும் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர். இப்படி இருந்துக்கிட்டு இந்த பண்ணி என்னத்துக்கு இவர் வளர்க்கணும்? எல்லா இடத்துலையும் இடைஞ்சலாக தான் இருக்குது.